guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு நம்ம லாஸ்டா அந்த 70 கமிட்மெண்ட் கொடுத்தல அதனுடைய 4வது பார்ட் வீடியோ தான் இந்த இங்கிலீஷ் இன்னைக்கு லாஸ்டா முடிச்சிடுறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 क्वेश्चंस மட்டும் தான் டாபிக் வைஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த 50 क्वेश्चंसமே நம்ம ஓவராலா எல்லா டாபிக்கும் பார்த்தோம்ல, எல்லா டாபிக்ல இருந்து அப்படியே வச்சிருப்பேன். சோ டக் ரிவிஷன் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிடும் லாஸ்ட் வீடியோல. சோ அவ்வளவுதாங்க, இங்கிலீஷ் எங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கடவுள் உங்க கையில தான் விட்டுருக்காரு. சோ எக்ஸாம் அன்னைக்கு நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் நினைச்சு பதட்டப்படாதீங்க. இங்கிலீஷ் சாதாரண ஒரு நாலேஜ் தான், அது ஒரு லாங்குவேஜ் தான், அவ்வளவுதான். அதை நீங்க எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா வரும். சோ இங்கிலீஷ்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லிடாதீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லதையே செய்யும். சரிங்களா? சோ பாத்துடலாமா இன்னைக்கு? அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோல நானே கொஞ்சம் அவசரத்துல 2 தப்பு பண்ணிருந்தேன். 2 தப்புன்றதை விட ஒன்னு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒன்னு வந்து சொல்றதே எக்ஸ்பான்ஷன் தப்பா சொல்லிட்டேன். என்னன்னா NSS உங்களுக்கு கேட்டிருக்காங்கல்ல, NSS அண்ட் NCC இந்த ரெண்டுத்தோட எக்ஸ்பான்ஷன் சொன்னல, இது வந்து நான் கரெக்டா தான் சொல்லியிருந்தேன். நேஷனல் கேடட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயிரின் எழுதி போட்டேன். ஆக்சுவலா கார்ப்ஸ், அவ்வளவுதான். அந்த ஓவாரும் இடத்த மாத்திட்டு இருந்தேன். கிராப்ஸ் இல்ல கார்ப்ஸ், அவ்வளவுதான். இதுதான் சரி, இது தப்பு. இது வந்து நேஷனல் சோசியல் சர்வீஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். இது ரெண்டுத்துக்கான விரிவாக்கம் சொல்லிடுறேன், ஓகேவா? நாளைக்கு இது வந்துற போது. சோ நேஷனல் சோசியல் சர்வீஸ் இல்ல, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். சோ சொல்லியிருந்தவங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்க, கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. சோ நேஷனல் கேடட் கார்ப்ஸ், இது வந்து நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். சரிங்களா? இது எழுதும் போது சொல்லிட்டு கரெக்டா இங்க மாத்தி எழுதி போட்டேன். அந்த ஸ்பெல்லிங் மாத்தி எழுதிட்டேன். கார்பரேஷன் அப்படின்னு எழுதும் போது இது கார்பரேஷன் எழுதணும், கிராப்ஸ் எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் பார்க்க போறோம். கன்ஜங்ஷன் என்றாலே ஒரு இணைப்பு சொல். அந்த இணைப்பு சொல் எப்ப யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தான் இருக்கு. சோ முதல் 10 கேள்வி வந்து கன்ஜங்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். சோ யூ கான்ட் ஹேவ் யுவர் ஃப்ரூட்ஸ் டேஷ் யூ டேக் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. டேஷ் யூ டேக் யுவர் ஃபுட், அதாவது வந்து நீ இந்த பழங்களை சாப்பிடுற வரையும், அதாவது வந்து நீ சாப்பாடை சாப்பிடுற வரையும் இந்த பழங்களை என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அம்மாங்களாம் மிரட்டுவாங்கல்ல, ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட ஐஸ்கிரீம் தரேன், இல்ல ஐஸ்கிரீம் தர மாட்டேன். அப்போ சாப்பாடு சாப்பிட்டாதான் உனக்கு என்ன கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து இதை செய்யற வரையும் இது கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது நம்ம இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸஸ்ல கூட இந்த क्वेश्चन எதிர்பார்க்கலாம். அப்ப இங்க இஃப் போடலாமா, இல்ல அன்லெஸ் போடலாமா, இல்ல ஆல்தோ போடலாமா, இல்ல பிகாஸ் போடலாமா அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் குழப்பம் வரும்போது பிகாஸ் கண்டிப்பா போட முடியாது. பிகாஸ்னா ஏன்னா, ஏன் நீ சாப்பாடு சாப்பிட்டா ஏன்னா உனக்கு நான் பழத்தை தருவேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏன் என்றால்ன்றது இங்க வரவே வராது. ஆல்தோனா இருந்தும் கூடன்ற மாதிரி அர்த்தம். சோ இருந்த போதிலும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ அதுவுமே வராது. அப்ப இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் வரணும். சோ பழக்க தோஷத்துல இஃப் கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு இங்க இஃப் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஆனா கண்டிப்பா கரெக்டா இருக்காது. இஃப் இங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க நெகட்டிவ்ல இருக்கும் போது இங்க என்னதான் இருக்கணும், நெகட்டிவ்ல தான் இருக்கணும். அப்ப யூ கான்ட் ஹேவ் யுவர் ஃப்ரூட்ஸ் அன்லெஸ் யூ டேக் யுவர் ஃபுட். நீ சாப்பாட்டை எடுத்துக்காத வரையும் நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், பழத்தை தர மாட்டேன். அப்ப இங்க இந்த கான்ட்டுக்கு பதிலா you can have your fruits, நீ பழத்தை சாப்பிடலாம். எப்போ, if you take your food. அப்போ இங்க பாசிட்டிவா வந்துச்சுன்னா இங்க if வரும், இங்க நெகட்டிவா இருக்கும் போது இங்க நெகட்டிவ் தான் வரணும். அப்ப ifக்கு பதிலா இங்க என்ன வரணும், unless. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கன்ஜங்ஷன். அடுத்தது பார்க்கலாமா? இங்க செகண்ட் क्वेश्चन ஸ்கூல் புக் क्वेश्चन. இது I returned home, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்போ, the bus had started அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஆல்ரெடி had started. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் ஞாபகம் வரணும். இப்ப had plus verb 3 இருக்கீங்க, started ன்னு சொல்லிட்டு. அப்ப இது perfect tenseல எழுதிருக்காங்க, past perfect tenseல எழுதிருக்காங்க. அப்ப இது எழுதப்பட்டது ஒரு past perfect tense. அது ஞாபகம் வந்துச்சுன்னா ஓகே, என்ன டென்ஸ்ல எழுதிருக்காங்க ஒரு சென்டென்ஸ்ன்றது ஞாபகம் வரும். நாளை பின்ன 2020ல கேட்ட மாதிரி பின்வருவனவற்றில் past perfect tense கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருந்தாதான் past perfect. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா வளர்த்துக்கும். I returned home dash the bus had started. பஸ் எடுத்தாதான் நான் வீட்டுக்கு வர முடியும். பஸ் எடுக்கலன்னா நான் வீட்டுக்கு வர முடியுமா? அப்ப என்ன போடலாம், பஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஆஃப்டர். ஆஃப்டர்னா அப்புறம்னு அர்த்தம். I returned home after the bus had started. பிஃபோர்னு போட்டுறாதீங்கமா. பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனும் வீட்டுக்கு வர மாட்டான். பறந்து வர்றதுக்கு யாரும் வந்து சக்திமான் கிடையாது. சரிங்களா? அடுத்தது மூணாவது, ஜோசப் will succeed dash he works hard. அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொன்னல, அதனுடைய தாக்கம் தான் இது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது if class क्वेश्चनाவும் எடுத்துக்கலாம்னு சொன்னல. இங்க பாருங்க, ஜோசப் will succeed. ஜோசப் வந்து வெற்றி அடைவான் எப்போ, அவன் ஒழுங்கா படிச்சாலோ அல்லது ஒழுங்கா உழைச்சாலோ. அப்ப இங்க உனக்கு ஒழுங்கா உழைச்சாலோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க நான் போய் அன்லெஸ் போட்டா அது தப்பாயிடும். அப்ப இங்க என்ன போடணும், if he works hard ஜோசப் will succeed. அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம if class क्वेश्चनाவும் எடுத்துக்கலாம். இங்க என்ன பாருங்க, ஒர்க்ஸ்ன்றது என்னதுமா, பிரசன்ட் டென்ஸ். அப்ப இங்க பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா இங்க ஃபியூச்சர் வந்திருக்கா, அவ்வளவுதான். சோ if class ஆவும் எடுத்துக்கலாம். அப்ப இங்க if தான் வந்திருக்கணும். அப்ப அங்க நான் எப்ப சார் unless யூஸ் பண்ணலாம்னா, ஜோசப் will not succeed, won't succeed அப்படின்னு சொல்லலாம். அவன் வெற்றி அடைய மாட்டான் எப்போ, unless he works hard. அவன் ஒர்க் பண்ணாத வரையும் அவன் என்ன பண்ண மாட்டான், வெற்றி அடைய மாட்டான். அவ்வளவுதான் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். புரியுதா? அடுத்தது 4வது क्वेश्चन.
ராதா found her watch dash she had left it. நல்ல ஒரு கொஸ்டின். ராதா found her watch, அதாவது அவ வாட்ச் கண்டுபிடிச்சிட்டாளா, எங்க தொலைச்சாலோ அங்கதான் இருக்கும். இது வந்து நல்லா சொல்ல, தொலைஞ்ச இடத்துல தேடு, அப்பதான் கிடைக்கும். போலீஸார் நீங்க கூட வந்து நாளைக்கு ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற போறீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா உதவும். தொலைஞ்ச இடத்துல போய் தேட ஆரம்பிங்க, அங்க இருந்து தான் உங்களுக்கு லூப் ஹோல் கிடைக்கவே ஆரம்பிக்கும். அப்ப ராதா ஃபவுண்ட் ஹர் வாட்ச் டேஷ் ஷி ஹேட் லெஃப்ட் இட்னு சொல்றாங்க. எந்த இடத்துல, அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாட்ச் தொலைச்சிருக்கா, அந்த இடத்துல தான் அந்த வாட்ச் என்ன பண்ணுவா, கண்டுபிடிப்பா. அப்ப தொலைச்ச இடத்துல தானே வாட்ச் இருக்கும். அப்ப அவளுக்கு ஞாபகம் வரும், காலைல நான் இங்க வந்தேன், ஹோட்டல் போனேன், ஹோட்டல்ல இருந்து ஆபீஸ் வந்தேன், ஆபீஸ்ல போய் கையில வாட்ச் பார்த்தேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது வாட்ச் மிஸ் ஆயிருக்குன்னா ரெஸ்ட் ரூம்ல போனா கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப அவ எங்க தொலைச்சாலும் அங்கதான் கிடைக்கும். அப்ப அந்த இடத்தை தான் குறிக்குது. இடத்தை குறிக்கும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா வேர். ஓகேங்களா, இடத்தை குறிக்கும் போது என்ன சொல்லலாம்னா வேர். வேர்னா என்னது, எங்கேன்னு அர்த்தம். வேர்னா எங்கே. அப்ப எங்கே அவள் தொலைத்தாலோ, எங்கே அவள் தொலைத்தாலோ அந்த இடத்துலதான் அவளுடைய வாட்ச் அவள் கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. அப்ப வேர் ஷி ஹேட் லெஃப்ட் இட் தான் கரெக்டா இருக்கும். அடுத்த 5, she slipped badly. இதுவுமே ஸ்கூல் புக் கொஸ்டின். she slipped badly but நானே சொல்லிட்டேன், she did not hurt. அதாவது சொல்லும் போதே அது வந்து ஃப்ரீயாண்டா வந்துரும். she slipped badly, ரொம்ப பார்க்கும் போது அவ விழுந்ததை பார்க்கும் போது எல்லாருக்கும் பதறிட்டாங்க டக்குன்னு, ஐயோ என்ன விழுந்துட்டான்னு. ஆனாலும் அவளுக்கு அடிப்படல. பட் she did not hurt, அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன போடணும், பட்டு போடணும். சரிங்களா, அப்ப இங்க பட்டு, பட் she not hurt. ஓகேவா, அடுத்தது இது வந்து ஸ்கூல் புக்லயே இந்த மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் தான் கேட்டிருப்பாங்க. அதாவது கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. இந்த தொடக்கத்துல இருக்கிறதுல கன்ஜங்ஷன், பிகாஸ் ஒரு கன்ஜங்ஷன், ஹண்ட் ஒரு கன்ஜங்ஷன், ஆர் ஒரு கன்ஜங்ஷன், பட் ஒரு கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன்லாம் இங்க போய் மேட்ச் பண்ணணும். இது ஜெனரலா ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச யாரா இருந்தாலுமே மேட்ச் பண்ணிடலாம். என்ன சொல்றாங்க பாரு, the clouds moved away, அதாவது மேகங்கள் வந்து என்ன ஆச்சா நகர்ந்துச்சா. மேகங்கள் நகர்ந்தா என்னமா ஆகும், ஒண்ணு மழை தள்ளி போகும், இல்ல அங்க மறைஞ்சிருக்க பொருள் எதனா ஒண்ணு வெளியே வரும். அப்ப மேகங்கள் தள்ளி போகும்போது உனக்கு என்ன வருதான் பாருங்க, and the sun came out. ஓகேங்களா, the clouds moved away and the sun came out, வெளியில வருது. அப்ப என்னடா இந்த வானம் மூடிட்டே இருக்கே, மழை காலமா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேகங்கள் நவுந்து போச்சுனா உனக்கு சூரியன் தெரிய ஆரம்பிப்பாரு. அப்ப இதுக்கு மேட்ச் ஆகுமா? சோ 2. அடுத்தது வேலு thanked his friend. வேலு வந்து அவன் நண்பனுக்கு நன்றியை சொன்னான். வேலு thanked his friend, அவன் நண்பனுக்கு நன்றியை சொன்னான். ஏன்? because he helped him in time. ஓகேவா, ஆபத்தான நேரத்துல கரெக்டான நேரத்துல அவன் அவனுக்கு உதவி பண்ணான், அதுதான் வந்து அவன் தேங்க்ஸ் சொன்னான். அப்ப வேலு thanked his friend because he helped him in time. ஓகேவா, சோ இதுக்கு இது வரும். சோ 1. ஓகேவா, அடுத்தது it rained heavily. it rained heavily but the match continued. மழை நல்லா பெய்யுது, அப்பயும் மேட்ச் என்ன ஆயிட்டு இருக்கு, கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க 4. அடுத்தது eat slowly or you will get choked. chokedனா மூச்சு திணறுது. chokedனா என்னது, மூச்சு திணறுது. சரிங்களா, அப்ப நாளைக்கு கேட்க போறாங்க மூச்சு திணறுது. அப்ப அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, ஹீட் ஸ்லோலி ஆர் யூ வில் கெட்னு சொல்லிட்டு டேஷ் விட்டுருவாங்க. கன்ஜங்ஷன்ல இப்படி எல்லாம் பண்ண ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க. ஹீட் ஸ்லோலி ஆர் யூ வில் கெட் டேஷ் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்ப சோக்குடு, மூச்சு திணறிடும். ஓகேவா, சோ இதுக்கு வந்து 3. 2 1 4 3 ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. சரிங்களா, அடுத்தது 7வது क्वेश्चन போயிடலாமா? 7வது क्वेश्चन, ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் டேஷ் ஷி மிஸ்ட் தி பஸ். ராணி வந்து ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா, டேஷ் ஷி மிஸ்ட் தி பஸ். அவ வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா, அதனால ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா. அப்போ இங்க நீங்க தெளிவா தெரியுது ராணி ஸ்கூலுக்கு லேட்டா வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா she missed the bus. அப்ப என்ன காரணம் சொல்றதா இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க, because. ஓகேவா, ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் because she missed the bus. ஏன்னா பஸ் மிஸ் பண்ணிட்டா, அதனால தான் ஸ்கூலுக்கு லேட். இதே சென்டென்ஸ அந்த பின்னாடி இருக்கிற சென்டென்ஸ முன்னாடி போட்டு இத பின்னாடி போட்டாங்க. பின்னாடி இருக்கிறத முன்னாடி போட்டு முன்னாடி இருக்கிறத பின்னாடி போட்டா இங்க என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம், ராணி மிஸ்ட் தி பஸ் because she late to school. இத சொல்ல முடியாது, because சொல்ல முடியாது. ராணி மிஸ்ட் தி பஸ், அவ பஸ் மிஸ் பண்ணிட்டா, அதனால அவ ஸ்கூலுக்கு என்ன பண்ணிருக்கா, லேட்டா போயிருக்கா. அப்ப அதனாலன்னு சொல்லும்போது இங்க என்ன போடணும், சோ. அப்ப ஒரே வார்த்தைகள் தான், இடம் மாறும் பொழுது என்ன கன்ஜங்ஷனே மாறுது பாரு. அப்ப ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு ஏன் லேட்டா வந்தா, ஏன்னா அவ பஸ் மிஸ் பண்ணிட்டா. ராணி பஸ் மிஸ் பண்ணிட்டா, அதனால அவ ஸ்கூலுக்கு லேட்டா போனா. அப்ப இங்க சோ வரும். புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? நாளைக்கு வந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது இது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு இடியமும் ஒளிஞ்சிருக்கு. டேஷ் இஸ் 90 years old. 90 வயசுப்பா அவருக்கு. அப்பயும் இஸ் இன் தி பிங்க் ஆஃப் ஹெல்த். பிங்க் ஆஃப் ஹெல்த்னா நான் ஆல்ரெடி இடியம்ஸ்ல சொல்லியிருக்கேனா. சோ பிங்க் ஆஃப் ஹெல்த்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க தான் பிங்க் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவாங்க. அப்போ குட் ஹெல்த்,
சரிங்களா? யார் ஒருத்தர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்காங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, பிங்க் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவாங்க. அப்ப 90 இயர்ஸ் ஓல்டு 90 வயது ஆகியிருந்த போதிலும் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறார் அப்படின்னா பிகாஸ் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. பிகாஸ் he is 90 இயர்ஸ் ஓல்டு, அவனுக்கு 90 வயசு ஆனதுனால, ஏன்னா அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இங்க என்ன போடலாம்னா 2 ஆப்ஷன் போடலாம். ஒன்னு தோ, இன்னொன்னு என்ன போடலாம்னா அதேதான் கொஞ்சம் வித்தியாசமா ஆல்தோ, அவ்வளவுதான். அப்ப ஆல்தோ இஸ் 90 இயர்ஸ் ஓல்ட் ஆர் தோ இஸ் 90 இயர்ஸ் ஓல்ட் இஸ் இன் தி பிங்க் ஆஃப் ஹெல்த், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்போ இருந்த போதிலும், இந்த தோ ஆல்தோலாம் என்ன அர்த்தம்னா இருந்த போதிலும். அப்ப அவருக்கு 90 வயது இருந்த போதிலும் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தார், அவ்வளவுதான். 9th क्वेश्चन போயிடலாமா? அடுத்தது இதுக்கும் 2 கன்ஜங்ஷன் போடலாம். ஒரு கன்ஜங்ஷன் இங்க இருக்கு, ஒன்னு இல்ல. அது நீங்க தான் இப்ப சொல்ல போறீங்க, பார்க்கலாம். கால் மீ டேஷ் யூ நீட் மணி, உனக்கு பணம் தேவைப்பட்டா என்ன கூப்பிடு. கால் மீ, அதாவது போன்ல கூப்பிடு, இல்ல நேர்ல கூப்பிடு, ஏதோ ஒன்னு கூப்பிடு. உனக்கு பணம் தேவைப்பட்டால் என்னை அழை, மறக்காமல் அழை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சோ தட், இன் ஆர்டர் தட், இன் கேஸ், பிகாஸ் ஆஃப் எதுனா இன் கேஸ். ஓகேவா? இன் கேஸ் யூ நீட் மணி யூ ஜஸ்ட் ஹெசிடேட் டு கால் மீ. ஏதாவது தயங்காத, எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பா கால் பண்ணு. அப்ப இங்க வந்து இன் கேஸ் போடலாம். அப்ப இது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன். இன்னொன்னு என்ன போடலாம்னா இஃப், இது தாராளமா போடலாம். இஃப் யூ நீட் மணி யூ ஜஸ்ட் கால் மீ, அவ்வளவுதான். சோ இஃப்பும் போடலாம். புரியுதுங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன். Suraj owns a computer. Suraj owns dash a typewriter and dash a computer அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுராஜ் கிட்ட டைப்ரைட்டரும் இருக்கா, கம்ப்யூட்டரும் இருக்கா. அப்ப இங்க என்ன போடலாம்னா இதுங்கெல்லாம் வந்து என்ன கன்ஜங்ஷன் பாத்தீங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லலாம். ஒண்ணு இல்லாம ஒண்ணு வரவே வராது, இதுங்க ரெண்டும் எப்பவுமே ஜோடியா இருக்கும். அந்த மாதிரி ஜோடியா இருக்கிறது போத் அண்ட், ரேதர் தேன், சச்சு, தட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு சச்சுனா செகண்ட் டேஷ்க்கு என்ன வரணும், தட்டு தான் வரணும். அங்க வெதர் வந்துச்சுன்னா இங்க ஆர் வரணும், இங்க போத் வந்துச்சுன்னா இங்க அண்டு வரணும், இங்க ரேதர் வந்துச்சுன்னா இங்க தேன் வரணும். இதை தவிர இன்னும் சில பேரும் இருக்காங்க. யார் யாரெல்லாம்? நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இங்க ஒரு டேஷ் இங்க ஒரு டேஷ் இருந்தாங்கன்னா இவங்க வந்தாங்கன்னா இவங்க இங்கதான் வரணும். அப்ப இந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா சுராஜ் கிட்ட ரெண்டுமே இருந்திருக்கு, அப்ப ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருந்திருக்கான். சுராஜ் ஓன்ஸ் போத் ஏ டைப்ரைட்டர் அண்ட் ஏ கம்ப்யூட்டர், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சுங்களா? சரியா போச்சு. சோ 10 கொஸ்டின் கன்ஜங்ஷன்ஸ்ல இருந்து எடுத்துட்டேன். சோ நாளைக்கு அந்த எய்தர் ஆர், இந்த நெய்தர் நாட், இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் யோகித்து கரெக்டா போடுங்க. ஓகேவா? இப்ப ரிலேட்டிவ் ப்ரோனோன். ரிலேட்டிவ் ப்ரோனோனை பொறுத்தவரையும் டேஷுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்றத முடிவு பண்ணு ஃபர்ஸ்ட். அதை வச்சுதான் அந்த டேஷுக்கு எவன் வரணும்ன்றதையும் யோசிப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. We always like people dash speak the truth ன்னு சொல்றாங்க. We always like people ன்னு சொல்றாங்க. peopleனா யாருமா? மக்கள். அப்ப மக்களை வந்து நாங்க எல்லாமே விரும்புவோம். எப்ப விரும்புவோம்? அவங்க உண்மையவே பேசினாங்கன்னா விரும்புவோம். அப்ப we always like people dash speak the truth. ஓகேவா? அப்ப peopleன்னும் போது அந்த people என்னமா? பர்சன். இப்ப எங்க சொல்லிட்டேன், பர்சன்னா சிங்குலர், பீப்புள்னா ப்ளூரல். அப்ப இதுவே சிங்குலர் ப்ளூரல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பீப்புள்ன்றது ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு நபரை குறிக்கக்கூடிய டேஷ்ல இங்க பக்கத்துல யார் யாரெல்லாம் வரலாம்னா ஒன்னு ஹூ வரலாம், இல்ல ஹூம் வரலாம், இல்ல ஊஸ் வரலாம். சரிங்களா? இந்த 3 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் வரணும். இதுல நான் இப்ப தெளிவா யாரை எலிமினேட் பண்ண போறேன்னா ஹூஸை எலிமினேட் பண்ண போறேன். ஏன்னா we always like people dash speak the truth. எனக்கு எப்பவுமே உண்மையை பேசுறவங்கள பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னா ஹூஸ் வர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஹூஸ் எப்ப வரணும்னா உடைய அப்படின்ற மீனிங்க கொடுத்தாதான் வரும். அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய அப்படின்ற ஏதோ ஒரு உடையன்ற மீனிங்க அந்த சென்டென்ஸ்ல கொடுக்கணும். அப்பதான் ஹூஸ் போட முடியும். இங்க அந்த மாதிரி எதுவுமே வரல. அதனால இவங்க 2 பேரை தான் நான் யாரும் ஒருத்தர போடணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா பர்சன்ஸ்க்கு பக்கத்துல இங்க வந்து ஹூவா அல்லது ஹூமா போடணும்ன்ற கன்ஃபியூஷன்ல வரும்போது டேஷுக்கு இந்த பக்கம் பார்ப்பேன். டேஷுக்கு இந்த பக்கம் பாருங்க, ஒரு வர்ப் இருந்துச்சுன்னா, ஒரு வர்பு. இப்ப ஸ்பீக்ன்றது என்னது? பேசுதல். பேசுதல்ன்றது நீ செய்யக்கூடிய செயல். அப்ப அது ஒரு வர்பு தானே. வர்பு இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு யாரை போட்டுருவேன்? ஹூ. அப்ப we always like people who speak the truth. யார் உண்மையை பேசுகிறார்களோ அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹூ. அப்ப இங்க ஹூம் எப்ப சார் போடுவேன்னா அதே டேஷுக்கு பக்கத்துல ப்ரோனோனோ அல்லது நவுனோ இருந்துச்சுன்னா நான் என்ன போடுவேன்? ஹூம் போடுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க இருக்கிறவனை வச்சு இந்த டேஷுக்கு யார் வரணும்ன்றத பிக்ஸ் பண்ணுங்க. அந்த டேஷ்ல வர்றதுல உனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிறவங்க வச்சு அங்க இருக்கிறவங்கள முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? சரி, ஓகேவாப்பா. இப்ப எப்படி பண்ணான்னு தெரிஞ்சுச்சா? சோ அடுத்தது இப்ப இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும். திஸ் இஸ் நதியா டேஷ் ஐ வாஸ் பிரைசிங். இவதான் அந்த நதியா, இவளதான் நான் வந்து என்ன பண்ணேன்? பாராட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நதியான்றது ஒரு பெண்ணை குறிக்குது, ஷீ. அப்ப ஷீன்ற ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய பர்சன் பக்கத்துல இங்க 3 பேர் போட்டி போட்டுன்னு வந்துருவாங்க. இப்போ ஹூ, ஹூம், ஹூஸ். இந்த 3 பேர்ல யாரெல்லாம் இங்க வரலாம் அப்படின்றத எலிமினேட் பண்ண போறோம். இப்பதான் நம்ம திஸ் இஸ் நதியா
I was praising. இவதான் அந்த பொண்ணு நதியா, இவளதான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பாராட்டினேன்னு சொல்றாங்க. அப்ப இங்க உடையன்றது வருதா? வரல. அப்ப ஹூஸை எலிமினேட் பண்ணு. சரிங்களா? அப்ப ஹூவா ஹூமா, டேஷுக்கு பக்கத்துல பாரு verb இருந்தா who, நவுனோ ப்ரோனோனோ இருந்தா whom. அப்ப இங்க வர வேண்டியது யாருன்னா whom, who கிடையாது. ஏன்னா ஐன்றது ஒரு ப்ரோனோன். அதான் முடிஞ்சிச்சு. This is நதியா, whom I was praising. முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது இது ஈஸி, அப்படியே டக்குன்னு போட்டுடலாம். இதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த who whom அந்த பர்சன் வரும்போது தாங்க பிரச்சனை. இப்ப இது பாரு, the car dash my uncle brought is quite expensive சொல்றாங்க. எங்க அங்கிள் வாங்கினார் ஒரு காரு, அது ரொம்ப விலை அதிகம்பா அப்போன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இந்த காருன்னு இருக்கா, காருக்கு பக்கத்துல டேஷ் இருக்கும் போது ஒரு அனிமல் நேமோ அல்லது ஒரு பொருளோட நேமோ திங்ஸோட நேமோ வரும்போது பக்கத்துல என்ன போடணும் அப்படின்னா விச். அவ்வளவுதாங்க, விச். அப்ப இங்க போட்டுருங்க விச். முடிஞ்சிச்சு. அப்ப the car which my uncle brought is quite expensive. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இன்னொன்னு சொல்லலாமா? ஹோமோபோன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. which சோ கேட்ற போறாங்க. சோ ரெண்டு விச் இருக்கு. இந்த விச் வந்துனா என்ன திங்ஸ் மாதிரி. ஆனா இந்த விச் இது வந்து ஒரு சூனியக்காரி அந்த மாதிரி வந்து கெடுதலான நினைக்கிறவங்க சொல்லுவாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க ஹோமோபோன்ல. அடுத்தது 14th one. Do you know dash the car is parked in front of gate அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ரெண்டு ஆன்சர் வருங்க. ஆனா இது ஒரு ஸ்கூல் புக் கொஸ்டின். நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தானே போட முடியும். இதுக்கு ரெண்டு ஆன்சர் ஆப்டான ஆன்சர். நான் ஆப்ஷன் செட் போது இப்படி பண்ணிட்டேனா இல்ல அவங்க தானே ஆப்ஷன் எல்லாம் வைக்கல. இது ஒரு எக்ஸசைஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதுவும் சொல்லலாம் இதுவும் சொல்லலாம். ஆனா பெஸ்ட் ஆன்சரா ஸ்கூல்ல கொடுத்திருக்கிறது இதுதான். ஓகேவா? Do you know dash car is parked in front of our gate? உனக்கு தெரியுமா யாருடைய கார் எங்களுடைய கேட்டுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. அப்போ இது ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம வரக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். முடிஞ்சா மனப்பாடம் கூட பண்ணி வச்சிரு. அப்ப do you know the reason? ஆக்சுவலா உனக்கு ரீசன் தெரியுமா ஏன் அவன் என் கேட்டு முன்னாடி காரை பார்க் பண்ணா அப்படின்னு கேக்குதா உங்க ஒய்ன்னு போடலாம். புரியுதா? அப்ப do you know உனக்கு தெரியுமா, அப்ப காரணம் உனக்கு தெரியுமா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டுருக்கலாம் ஒய். அவன் ஏன் என் கேட் முன்னாடி கார் பார்க் பண்ணா, இதை போய் அவனாவது கேட்பானா? எடுத்தோன்னு என்ன கேட்பானா, என் வண்டி தான் நிக்குதுன்னு தெரிஞ்சா கூட அவன் ஏன் என் கேட்டு முன்னாடி வண்டி விட்டு இருப்பானான்னு கேட்க மாட்டான். என்னோட எதிரி அவன் என்ன கேட்பான், எவனா என் கேட்டு முன்னாடி வண்டி விட்டு இருக்கு இப்படிதான் கேட்பான். என் வண்டி நல்லாவே தெரியும், நான் இத்தனை நாள் நான் எடுத்துன்னு போகும்போது பாத்துருக்கோம். அப்ப கூட அது எது தெரியும் என்ன தெரியுமா கேட்கும், எவன்டா என் கேட்டு முன்னாடி வண்டி விட்டு இருக்கிறது இப்படிதான் கேட்குமே தவிர அப்போ ஒய் ஏன்னு கேட்காது. அப்ப ஆன்சர் என்னது ஹூஸ். புரியுதா? இந்த இடத்துல ஹூஸ் போடுறதுதான் பெஸ்டான ஆன்சர். சரிங்களா? இது வந்து நீங்க நான் ஜெனரலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இது பண்றேன். ஆனா எல்லாரும் என்ன போன வீடியோல கேக்குறீங்க, யார சார் நீங்க திட்டுறீங்க, எதுக்கு சார் அவ்வளவு திட்டுறீங்கன்னு 3 தடவை கேட்டு வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டேன், திட்டல, இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா மனசுக்குள்ள புரியணுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். I have to go back to the shop. நல்ல ஒரு क्वेश्चन. I have to go back to the shop dash I left my purse. இது ஆல்ரெடி கேட்டிருந்தேன்ல. நான் என் திருப்பியும் வந்து என்ன பண்ணணும், அந்த கடைக்கு போணும். அங்கதான் நான் என் பர்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பியும் போனாதான் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர முடியும். இது நீங்க யோசிச்சாலும் கரெக்டா போடலாம், யோசிக்கலாம்னு கரெக்டா போடலாம். இங்க முன்னாடி என்ன இருக்கு, டேஷுக்கு முன்னாடி the shopனு இருக்கு. the shop இப்ப ஹாஸ்பிட்டல்னு இருக்கலாம், இல்ல வேற எதனா ஹோட்டல்னு இருக்கலாம், ஏதாவது இருக்கட்டுமே. இதெல்லாம் என்னதுமா ஒரு இடம். அந்த பிளேஸுக்குலாம் பக்கத்துல டேஷ் வந்துச்சுன்னா வேர். அப்ப வேர்னா எங்கே, நான் எங்கே தொலைத்தேனோ அங்கேதான் போய் தேடுவேன். அப்ப இங்க என்ன வரணும், வேர் ஐ லெஃப்ட் மை பர்ஸ். நான் எங்க என் பர்ஸை தொலைச்சனோ அங்க போயிட்டு என்ன பண்ண போறேன், கண்டுபிடிக்க போறேன். அப்ப ஐ ஹேவ் டு கோ பேக் டு தி ஷாப். நான் அந்த கடைக்கு தான் கடைசியா போயிட்டு வந்தேன். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பர்ஸ் இல்லைன்னா நான் அந்த கடைக்கு தான் கடைசியா போறேன், தேட போறேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்தது இது நல்ல क्वेश्चन. இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். This is the boy dash won the sports prize. இவன் தான் அந்த பையன், இவன் தான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வின் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, சென்டென்ஸை தமிழ்ல எடுத்துக்கோங்க. அர்த்தம் this is the boy dash won the sports prize. இவன் தான் அந்த பையன், இவன் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பிரைஸை வின் பண்ணான்னு சொல்றாங்க. அப்ப இங்க உடையன் வரல. அப்பயே ஹூஸ் எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தா ஹூஸ் ஆப்ஷன்லயே வைக்கல. நல்லது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டட். ஏன்னா இது வந்து பர்சனுக்கு பக்கத்துல வர வேண்டிய இதுவே இல்லை. அப்ப பர்சன் பக்கத்துல ஒண்ணு ஹூ வரணுமா இல்ல ஹூம் வரணுமா, இதை நீங்க முடிவு பண்றதுக்கு இந்த டேஷுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. வன் வென்றான்னு சொல்றாங்க. அப்ப வென்றான் என்பது பர்பா. ஒரு பர்பு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு என்ன போடுங்க, ஹூ. புரியுதுங்களா? நோனோ ப்ரோனோனோ வந்தாதான் ஹூம், வர்பு வந்தா ஹூ. அடுத்தது is that the dog dash you told me about. இதுதான் அந்த நாயா, இந்த நாயை பத்தி தான் நீ என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அந்த நாயை பத்தி பேசியிருக்காங்க. is that the dog dash you told me about. இந்த நாயை பத்தி தான் நீ சொன்னியா. திடீர்னு வந்து சொல்லுவாங்க, எங்க வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடும், அதான் ஒரு கருப்பு நாய் இருக்கும், அது எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வரவங்க போறவங்க எல்லாம் கடிச்சு வைக்கும்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம திடீர்னு வரும்போது யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு ஞாபகம் வந்துடும் உடனே, இந்த நாயை தான் நீ சொன்னியா கடிச்சிடும்ட்டு. பாரு என்ன கடிக்கவே இல்லை. எனக்கு தெரியாதா, அது இன்னொரு நாயெல்லாம் கடிக்காது, மனுஷங்களை தான் கடிக்கும் நாங்க சொல்லுவோம். is that the dog dash you told me about.
கோட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த நாயா நீ என்கிட்ட சொன்னதை பத்தி அப்படின்னா, நாய்க்கு பக்கத்துல உனக்கு டேஷ் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு அனிமல், நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு அனிமலோ அல்லது ஒரு திங்ஸுக்கு பக்கத்துல டேஷ் இருந்துச்சுன்னா நீ என்ன போடலாம்? விச்சும் போடலாம், இன்னொன்னு இருக்கு தட்டு, சோ இதுவும் போடலாம். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி விச். சரிங்களா? அடுத்தது ஐ நோ டேஷ் யூ திங்க் அபவுட் மீ. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஐ நோ டேஷ் யூ திங்க் அபவுட் மீ. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்னா வாட் யூ திங்க் அபவுட் மீ. சரிங்களா? ஜெனரலா முடிஞ்சிச்சு. why you think about me, என்ன பத்தி நீ ஏன் நினைச்சேன்னு நான் கேட்க மாட்டேன், என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்போம். அப்போ whyனா இங்க என்னது? ஏன்னு அர்த்தம். தமிழ் தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் வேர்ட்ஸ்க்கு. whyனா ஏன்னு, வாட்னா தான் என்ன. சரிங்களா? வென்னா எப்போ, எங்கே அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால ஐ நோ வாட் யூ திங்க் அபவுட் மீ, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ வாட் தான் போடணும், why போடக்கூடாது. அடுத்து 19வது கேள்வி. tell me the name of the boy dash you want to marry. எந்த பையனை நீ கட்டிக்க போறியா அந்த பையனோட பேரை சொல்லணும். ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு அப்பா கேக்குறாங்க, tell me the name of the boy, நீ அந்த கட்டிக்க போற பையன் பேரை சொல்லுமா, dash you want to marry அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பையனுக்கு பக்கத்துல தானே இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல who போடலாம், whom போடலாம், whose போடலாம். whose இருக்கு ஆப்ஷன்ல இருக்கு, ஆனா எலிமினேட் பண்ணலாம். நீ கட்டிக்க போற பையன் பேரை சொல்லுன்னு தான் சொல்றானே தவிர அவனுடைய அவளுடைய எல்லாம் வரல. அப்ப whose வராது. அப்ப இங்க who போடலாமா whom போடலாமானா, டேஷுக்கு பக்கத்துல யாரு இருக்கா, யூன்ற ஒரு ப்ரோனோன் இருக்கு. அப்ப கண்ணை மூடிட்டு யாரை போட்டுருங்க, whom you want to marry. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சரிங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். thus the man dash house was burned down. அவன் இருக்கான் பாரு, அவனோட வீடு தாங்க அங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவனுடைய வீடு தாங்க அங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஹவுஸ் வாஸ் burned down, அங்க எரிஞ்சு விழுந்துச்சு பாருங்க, அவனுடைய வீடு இவன் தாங்க, இவனுடைய வீடு தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க உடையன் வந்துருச்சா? அப்போ the man என்ற பர்சன் பக்கத்துல டேஷ் வந்தா who, whom, whose தான். ஆனா இங்க உடையன்ற மீனிங் வர்றதுனால என்ன போட்டுருங்க, whose house was burned down. சரிங்களா? இது உங்களுக்கு போன வருஷம் டிபார்ட்மெண்ட் எஸ்ஏல கேட்ட क्वेश्चन. இதை எழுதிட்டு போறேன், கரெக்டான ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். this is Varun dash father is architect, dash father is architect. so நீ என்ன பண்ணலாம், who போடலாம், இல்லனா whom போடலாம், இல்லையா சி ஆப்ஷன்ல whose போடலாம். நான் மூணே ஆப்ஷன் கொடுக்குறேன், இதுல என்ன வரும்ன்றத சொல்லு. இவன் தான் வரும், இவனுடைய அப்பா தான் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன போடணும்ன்றத முடிவு பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடு. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்து புரிஞ்சதுக்கான அர்த்தம் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன 20 क्वेश्चन வந்து உங்களுடைய 2 எக்ஸசைசஸ், கன்ஜங்ஷனும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 50மே படாபட் அப்படின்னு வெடிக்கணும் நீங்க தான். சோ பார்க்கலாம் எப்படி வெடிக்கிறீங்க, வேகமா வெடிங்க. சரிங்களா? மேட்ச் தி ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் one horse town. one horse town அப்படினா very small town or village, சின்னதா இருக்குது. அப்போ 3. seventh heaven, 7வது சொர்க்கம். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நீ நினைச்சதை சாதிச்சிட்டனாதான் ஒரு சொர்க்கத்துல இருக்க மாட்டேன், 7வது சொர்க்கத்துக்கு ஓடுவா. அப்ப very happy about something. 1 a piece of cake. piece of cake ன்றது சிம்பிளா முடியக்கூடிய ஒரு வேலை, easy task. அடுத்தது over the moon, நிலவையும் தாண்டி குடிக்கிறனா நீ extremely happy-ஆ இருக்க. சோ ஆல்ரெடி சொன்ன extremely happy வந்து on cloud 9 க்கு on cloud 9 க்கு கொடுக்கலாம். அது blissfully happy ன்னு எக்ஸாக்ட்டா சொல்லணும். ஆனா sometimes on cloud 9 க்கு extremely happy ன்னு கொடுக்கறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் என்னது, 3142 ன்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து போலாமா 22வது. நல்ல ஒரு क्वेश्चन, டக்குன்னு அப்படியே வாசிச்சு விட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. the meaning of the idiom couch potato means an ideal person சொல்றாங்க. ஆமா, நம்ம தான படிச்சிருக்கோம் couch potato ideal person அப்படி சரின்னு போட்டா அது தப்பு. ஸ்பெல்லிங்க கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய ஐடியல் புத்திசாலித்தனமான பர்சன் வருது, ஆனா ஸ்பெல்லிங் ஒரிஜினல் ஐடியல் பர்சன் எது வரணும், இது வரணும். தனியா இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறி பையன். அப்ப கவுச் பட்டோட்டேனா ஐடியல் பர்சன் வரணும், இந்த ஸ்பெல்லிங் தான் வரணும், இந்த ஸ்பெல்லிங் வந்திருக்க கூடாது, அதனால தப்பு பண்ணிடுங்க. அடுத்து the meaning of the idiom out of the blue means very rarely சொல்றாங்க. out of the blue னா very rarely-யா, இதுக்கு தான் ஒழுங்கா idioms படிக்கணும். வெறும் ப்ளூவை வச்சு நீ இப்படி மேட்ச் பண்ண கூடாது. once in a blue moon தான் very rarely, once in a blue moon னா தான் very rarely. அப்ப இதுவும் தப்பா தான் இருக்கு. அப்ப சாரி, அவுட் ஆஃப் வெரி ரேர்லி வந்து ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். அப்போ அவுட் ஆஃப் த ப்ளூனா என்ன வரணும், சர்ப்ரைசிங்லின்னு வரலாம், இல்ல ரேண்டம்லின்னு வரலாம். சோ ரெண்டுமே தப்பா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் நெய்தர் 1 nor 2. சரிங்களா? அடுத்தது வாங்க, சூஸ் தி இன்கரெக்ட் பேரண்ட் கேக்குறாங்க. இன்கரெக்ட் பேரண்ட் கேக்குறாங்க. லுக் ஆஃப்டர், டு டேக் கேர் ஆஃப். சோ நான் இது ஆல்ரெடி இதுக்கு சென்டென்ஸே ஸ்கூல் புக்ல ஒன்னு இருக்கு. தி ஹவுஸ் மேட் கிட்ட என்ன சொல்லிட்டு போவாங்க வீட்டம்மா, லுக் கேர் ஆஃப் அப்படி, சாரி லுக் ஆஃப்டர்னு சொல்லிருப்பாங்க. அவங்களோட குழந்தைய வந்து பாத்துக்க சொல்லிருப்பாங்க, டு டேக் கேர் ஆஃப்னு சொல்லிட்டு. அதனால இது கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு. அடுத்தது புட் அப் வித், உங்க கூடவே வச்சுக்கோனா, தொல்லன்னு தெரிஞ்சு உங்க கூட வச்சுக்கிறேன்னா சகிச்சுட்டு இருக்கா, அப்ப டாலரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே வந்து புட் ஆஃப்னு நினைக்கிறேன், ஐ திங்க்
முடிச்சு விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. டேக் ஓவர், அசியூம் கண்ட்ரோல் ஆஃப் சம்திங். ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டனால டேக் ஓவர், அவன் கிட்ட இருந்து இந்த பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். சோ டேக் ஓவரும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுதான் கண்டிப்பா தப்பா பொருந்திருக்கு. கோ த்ரூ அன்பிளசன்ட் ஆர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஒரு கடினமான காலகட்டத்தையோ அல்லது சகிக்க முடியாத ஒரு காலகட்டத்தையோ நீ கடந்து வந்திருந்தனா அதை கோ த்ரூன்னு சொல்லிருக்க மாட்டேன், என்னன்னு சொல்லணும்? went through. சரிங்களா? அப்ப இதுக்கு சரியா புரிந்திருக்கிறது went through. அப்ப go throughனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா examine something carefully, அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? சரி, அப்ப தவறா புரிந்திருக்கிறது டி ஆப்ஷன். அடுத்தது, which phrasal verb will express the correct meaning of the following sentences? Having a liking for or love for someone. ஒருத்தனை விரும்புறியோ அல்லது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோனா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், fond of அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஏற்கனவே நான் ஒரு எரர் ஸ்பாட்டிங்ல கூட என்ன சொல்லிருக்கேன், ஃபாண்டுக்கு பக்கத்துல எப்பவுமே என்ன ப்ரிபோசிஷன் தான் வரணும், ஆஃப் தான் வரணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, fond of. சரிங்களா? அடுத்தது ஒரு क्वेश्चन வந்து இதுல கேட்டிருக்காங்க, இது ப்ரீபோசிஷனல் ஃப்ரேசஸ் தான். The trial was conducted. ட்ரையல்னா என்னமா? கோர்ட்ல நடக்கிறதுக்கு பேர் தான் ட்ரையல். கோர்ட் ரூம்ல நடக்குமா? ஓகேவா? வாதி பிரதிவாதியை கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிட்டு நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன அவனுக்கு குறை சொன்னேன்னு சொல்றாங்களா, அதான் ட்ரையல். The trial was conducted dash the procedure of law. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதன் படிதான் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் வந்து நடக்கும். அப்ப இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்மளுடைய இப்ப நமக்கு 2 டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் மெர்ஜ் ஆயிடுச்சு, ஓபன் கோட்டாவும் எழுத போறீங்க. அப்ப சட்டத்திட்டங்கள் லா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஐபிசி, சிஆர்பிசி இந்த 2 சட்டமும் மாறி இருக்கு. மூணாவது இன்னொன்னு இருக்கு, அது சாட்சிய சட்டம். ஓகேவா? இந்த சாட்சிய சட்டம் அதுவுமே மாறி இருக்கு. சோ முதல்ல இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐபிசியும் சிஆர்பிசியும் என்னன்னு மாத்திருக்காங்கன்னு. ஐபிசி என்னன்னு மாத்திருக்காங்க, பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்ஹிதா. அடுத்தது இதை என்னன்னு மாத்திருக்காங்கன்னா பிஎன்எஸ்எஸ். ஓகேங்களா? சோ இந்த சட்டங்களுக்கு பேர் இது மாறி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1860 ஐ திங்க், இது 1973 ஐ திங்க். சோ if in case I make a mistake now, just remind it, commentல சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்தது, failure is often the dash negligence. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்லிஜியன்ஸ் அப்படின்றது வந்து கவனக்குறைவு. நெக்லிஜென்ஸ்ன்றது என்னது? கவனக்குறைவு. ஃபெயிலியர்ன்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா தோல்வி. அப்ப தோல்வி ஏற்படும் எப்படின்னா கவனக்குறைவினால் தான் தோல்வி ஏற்படும். அப்ப ஒருத்தருடைய கவனக்குறைவினால தோல்வி ஏற்படும் சொல்றாங்க. அப்ப இது எஃபெக்ட் ஆஃப்னு சொல்லலாமான்னா எஃபெக்ட் தான். ஆனா இது வந்து கெடுதலான எஃபெக்ட். ஒரு நெகட்டிவ் மீனிங் வச்சு ஒரு நெகட்டிவ் வருதுன்னா அப்ப அங்க எஃபெக்ட்னு சொல்றதை விட என்னன்னு சொல்லலாம், கான்சிக்வன்ஸ்னு சொல்லலாம். அப்ப நீ ஒழுங்கா படிக்கலன்னா உன்னால எக்ஸாம் ஒழுங்கா பண்ண முடியாது. அப்ப இதுவுமே நெகட்டிவ் திங்கிங், ஏற்படக்கூடிய ரிசல்ட்டுமே நெகட்டிவ். அப்ப 2 நெகட்டிவ் வரும்போது அங்க எஃபெக்ட்னு சொல்றதை விட நீ என்ன சொல்லலாம், கான்சிக்வன்ஸ்னு சொல்லலாம். அதுதான் ஆகச்சிறந்த பொருத்த பதிலா இருக்கும். அடுத்து 27 நல்ல क्वेश्चन. நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க, டக்கு டக்கு மேட்ச் பண்ணலாம். இப்ப யூஸ், சைல்டு, டேஞ்சர், பெர்ஃபெக்ட் பின்னாடி எதை சஃபிக்ஸா ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. யூஸ், யூஸ்லெஸ். சைல்டு, சைல்ட்ஹுட். டேஞ்சர், டேஞ்சரஸ். பெர்ஃபெக்ஷன், அவ்வளவுதான். அப்ப 2 3 4 1 போட்டுலாமா? இப்ப பெர்ஃபெக்ஷன் இஸ் an example for noun. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். பெர்ஃபெக்ஷன்ன்றது எதுக்கான உதாரணம்னா அது ஒரு நவுன். சரிங்களா? பெர்ஃபெக்ட்லி, adverb. சரிங்களா? புரியுதா வித்தியாசம்? பெர்ஃபெக்ஷன்னா நவுன், பெர்ஃபெக்ட்லினா adverb. அடுத்தது, which of the following root word cannot have a prefix un? அன்னை எதுக்கு முன்னாடி போட முடியாதுன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எடுத்த உடனே unsafe, untrue, unhook, unclose பாக்கும்போது எதனா போட்டுடலாம்னு சொல்லிட்டு மனசுக்கு ஏத்த மாதிரி போட்டுற போறேன். ஆனா எதுக்கு போட முடியாது, cannot கேட்டிருக்காங்க. unsafe சொல்லலாம், நான் அவன் கூட இருக்கும்போது அன்சேஃபா ஃபீல் பண்றேன். ஓகே. untrue, உண்மையை பேசாத இருக்கிறது சொல்லலாம். unhook, ஊக்க கட்டுங்கன்னு சொல்றாங்களா, அது என்னது, அன்ஹூக் பண்ணுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அன்ஹூக். ஆனா அன்க்ளோஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், டிஸ்க்ளோஸ் தான் சொல்ல முடியும். சரிங்களா? டிஸ்க்ளோஸ். பேங்க்ல ரொம்ப நாளா இது பண்ணல, அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க்ளோஸ் தான் சொல்ல முடியும். அடுத்து 29வது கேள்வி, வாட் இஸ் தி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட்? இது நீங்க என்ன கேட்கலாம். இது சிஸ்டர் இன் லான்னு கொடுத்திருக்கேன். டாட்டர் இன் லா, சன் இன் லா, மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, பிரதர் இன் லா, எது வேணா கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ன்றது ஒரு நவுனு, இங்க இருக்கக்கூடிய லான்றது ஒரு நவுனு, நடுவுல இருக்கக்கூடிய இன் வந்து ப்ரிபோசிஷன். இப்ப இது காம்பவுண்ட் வேர்ட். எதுக்கான காம்பவுண்ட் வேர்டுக்கான எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும், நவுன், ப்ரிபோசிஷன், நவுன். அதுக்கான உதாரணம் இது காம்பவுண்ட் வேர்ட் क्वेश्चनல. இப்ப நான் இத வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் கேட்டிருக்கேன். அப்ப இதனுடைய ப்ளூரலா மாத்தணும்னா நவுன் கூட எஸ் சேர்ந்தாதான் அது ப்ளூரலா மாறும். ஆனா ரெண்டாவதா இருக்கிற நவுன் கூட எஸ் சேர்க்க கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருக்க நவுன் கூட தான் எஸ் சேர்க்கணும். அப்ப சிஸ்டர்ஸ் இன் லா, அவ்வளவுதான். சிஸ்டர்ஸ் இன் லா ஒரு நவுன் கூட எஸ் சேர்த்தா போதும், 2 நவுன் கூட எஸ் சேர்த்துட்டு இழிக்காத. புரியுதா? சிஸ்டர்ஸ் இன் லாஸ் வராது, சிஸ்டர்ஸ் இன் லா, அவ்வளவுதான். இதேதான் டாட்டர் இன் லா, டாட்டர்ஸ் இன் லா, மதர் இன் லா, மதர்ஸ் இன் லா, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? அடுத்து 30வது கேள்வி, செலக்ட் தி கரெக்ட் பேர். சிங்குலர் ப்ளூரல்ல கரெக்ட் பேரை கேக்குறாங்கமா.
பாக்ஸ இப்படி எழுதலாமா? தப்பு. பாக்ஸ் எப்படி எழுத முடியும்? ES சேர்க்கணும். ஏன்னா X, CH, SH இதெல்லாம் முடிஞ்சா ES தான் சேர்க்கணும். ஓசிஸ் எழுதியிருக்கான், கரெக்டா எழுதுன மாதிரியே தெரியும். ஆனா ISல முடியறத ES தான் மாத்தணும். ஆனா அந்த ஐய தூக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐ வராம இருந்துச்சுன்னா இது கரெக்ட், ஐ வந்துச்சு அதனால தப்பு. கிளாக்ஸ் எழுதுனா கரெக்டா இருக்கும், ஆனா ஈ வரக்கூடாது. அவ்வளவுதான். வெறும் சிம்பிளா எஸ் செட்டா முடிஞ்சிடும். அப்ப இதுவுமே தப்பு. அப்ப கரெக்ட் பேர் எது? லீவ்ஸ் தான். சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எஃப்ல முடிஞ்சா விஎஸ் போடணும். அடுத்தது அமெரிக்கன் பேர்ட். அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் தி வேர்ட் டார்ச் லைட் அப்படின்னு கேக்குறாங்க. டார்ச் லைட்னா என்னமா? ஃபிளாஷ் லைட்டா, டியூப் லைட்டா, கேண்டில் லைட்டா, மொபைல் லைட்டா? ஃபிளாஷ் லைட். அவ்வளவுதான். அடுத்து 32. அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் தி வேர்ட் போஸ்ட் இஸ் பாக்ஸ் ன்னு சொல்றாங்க. போஸ்ட் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். போஸ்டுக்கு பாக்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. என்னது? மெயில். சரிங்களா? லாரிக்கு ட்ரக் கரெக்டா தான் இருக்கு. அப்ப செகண்ட் ஒன்லி ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி ட்ரூ. சரிங்களா? அடுத்தது 33. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல கேட்டிருக்காங்க. a horse is dash than a donkey. a horse is dash than ன்னு கொடுத்துட்டாங்க. டேஷ்க்கு பக்கத்துல than இருந்தாலே கம்பேரிட்டிவ்ல எழுதணும். கம்பேரிட்டிவ்னா er போட்டு எழுதணும். ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது சூப்பர்லேட்டிவ். முடிஞ்சிச்சு. as strong as பாசிட்டிவ். முடிஞ்சிச்சு. more stronger. ஸ்ட்ராங்ன்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் a 2 syllable word தான். strong. ஓகேவா? ஸ்ட்ராங்ன்றது 2 syllable word. அதனால தாராளமா இத er போட்டே எழுதி இருக்கலாமே தவிர மோர் போட வேண்டிய அவசியம் இல்ல. முடிஞ்சிச்சு. அப்ப இங்க ஸ்ட்ராங்கர். அவ்வளவுதாங்க. அடுத்தது change the following sentence into comparative degree கேக்குறாங்க. அப்ப எனக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க. ரம்யா is the tallest. ஓகேவா? ரம்யா இஸ் த டாலஸ்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. த டாலஸ்ட் கேர்ள் ரம்யா தான் இருக்கிற கேர்ள்ஸ்லே அந்த கிளாஸ் கேர்ள்ஸ்ல ரொம்ப டாலஸ்ட் உயரமான பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இத கம்பேரிட்டிவ் டிகிரில மாத்தியது சொல்றாங்க. கம்பேரிட்டிவ்னாலே இந்த டாலஸ்ட்ன்ற வார்த்தை என்னவா மாறணும்? டாலர் அப்படின்னு மாறணுமா? அப்ப டாலர் இருக்கிறத மட்டும் நோக்கு. இது போச்சா? இது போச்சு. ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்ப இது ரெண்ட மட்டும் பாருங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒண்ணு கரெக்ட். many other, any other. இது நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல. many other போடணும்னா அந்த இடத்துல என்ன வரணும்னா one of the tallest ன்னு வந்திருக்கணும். இது the tallest அவதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன போடணும்? any other போடணும். அப்ப many other போடும்போது one of them வரணும். the tallest most அவதான் சொல்லிட்டாங்கன்னா அங்க any other போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த 35வது கேள்வி போயிடலாமா? நல்ல ஒரு கொஸ்டின் டக்கு டக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. we often watch TV in the afternoon அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து வர்ப பாருங்க, V தான் இருக்காங்க. இங்க முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரோனவுன் என்ன இருக்கு? V தான் இருக்கு. அப்ப V வச்சுதான் கொஸ்டின் டேக் இருக்கு. நாலுத்துலயுமே V தான் இருக்கு. ஆனா நம்ம இங்க இருக்கக்கூடிய வர்ப தான் கவனிக்கணும். நம்ம கிட்ட ஆக்சிலரி வெர்பா அவன் கொடுக்கல. ஆக்சிலரி வெர்ப கொடுக்கலனாலே சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். வாட்ச்ன்றது என்னமா? பிரசன்ட். வாட்ச்டு தான் பாஸ்ட். அப்போ இங்க வந்து வாட்ச்ன்றது பிரசன்ட்டா? அப்போ பாஸ்ட்க்கு வரக்கூடிய டிடின்ட் வராது. கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல தான் வந்திருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் சென்ஸ். அப்ப ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ நான் யோசிப்பேன், வாட்ச்ன்றது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்னாலே டூவும் போடலாம், டஸ்ஸும் போடலாம். சரிங்களா? இந்த டஸ் ஈஷி இட்டுக்கு தான் போடுவேனே தவிர வேற எதுக்கும் போட மாட்டேன். சரிங்களா? அப்போ இந்த டூ தான் ஐ யோ தே விக்கு போடுவேன். அப்ப இங்க வி இருக்கா? வி இருக்கும் போது டூ போடணும். டோன்ட் வி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புரியுதா? 36. we won't be late ன்னு சொல்லிட்டாங்க. இவனே இங்க கொடுத்துட்டான். won't ன்னு இருக்குமா? won't வந்து क्वेश्चन टैग நெகட்டிவ்ல இருக்குனா பாசிட்டிவ்ல தான் क्वेश्चन टैग எழுதணும். அப்ப அதை வச்சு முதல்ல எலிமினேட் பண்ணேன். இது ஒரு क्वेश्चन போயிடுச்சு. ஏன்னா क्वेश्चन टैग பாசிட்டிவ்ல வரணும். இவங்க எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கா. won'tன்றத பிரிச்சா என்ன இருக்கும்? will plus not. இதுதான் won't ன்னு மாறி இருக்கு. அப்ப will வச்சு தான் क्वेश्चन टैग வரணும். அவ்வளவுதான், will be. முடிஞ்சிருச்சு. 37. I watched cricket. சூப்பரான ஒரு क्वेश्चन. I watched cricket. நான் கிரிக்கெட் பார்த்தேன்னு சொல்றாங்க. watched என்னது? past tense. அப்ப past tenseனாலே did வச்சு क्वेश्चन टैग இருக்கணும்ல. வராது வராது வராது. முடிஞ்சிச்சு. didn't I. did I இருந்துச்சுனா தான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். பாசிட்டிவ்ல சொல்லணுமா நெகட்டிவ்ல சொல்லணுமான்னு. அவனே தெளிவா क्वेश्चन பாசிட்டிவ்ல கொடுத்திருக்கான். அப்ப நெகட்டிவ் क्वेश्चन टैग தான். didn't I. முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். 38. நல்ல ஒரு preposition question. Prabhu was hiding dash the door when his sister came looking for him. அவன் தங்கச்சி அவனை தேட வரும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா? டோருக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கான். டோர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப பாருங்க, பிஃபோர் த டோர். டோருக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்தா அவன் தங்கச்சி வந்தோன்னு என்ன பண்ணுவா? உன்னதாண்டா தேடிட்டு இருந்த நாயே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து மேல அடிச்சு கூட்டின்னு போயிடுவா. டோருக்கு முன்னாடி போய் ஒளிய முடியுமா? அப்ப பிஃபோர் வராது. அண்டர், கதவுக்கு அடியில அவனால போய் ஒளிவானா? கதவே சாத்திட்டா அவன் நச்சிடுவான் கதவுக்கு அண்டர்ல இருந்தா. அதனால அதுவும் வராது.
அப்ப behind or across, acrossம் வராது, acrossனா கடந்து போறது, அது வராது. அப்ப behind, behindனா பின்னாடி. ஓகேவா? beside இருக்கு ஒரு வார்த்தை. behind and beside தெரிஞ்சுக்கோங்க. behindனா பின்னாடி, besideனா அருகில். சரிங்களா? ஆனா prepositionல நம்ம இங்கிலீஷ் எப்படிலாம் வச்சு செய்து பாருங்க. besideனா அருகில், இதே besides ஒரு s சேர்ந்துச்சுன்னா அது in addition to ஆயிடும். சரிங்களா? in addition to கூடுதலாக அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிடும். சரிங்களா? அதனால பிசைட்ஸ்க்கான அர்த்தமும் பிசைடுக்கான அர்த்தமும் தெரிஞ்சுக்கோங்க. beside அருகில், என்னுடைய சைடுல இருக்கான் அருகில், beside. ஆனா besides அப்படின்னா in addition to கூடுதலாகன்ற மாதிரி மீனிங் ஆயிடும். சோ இதெல்லாம் இங்க சொல்லிடுறேன், நாளைக்கு எதுக்குன்னா பயன்படுத்திக்கோங்க. இங்க வந்து behind தான் வரணும். இந்த क्वेश्चனுக்கு என்ன வரணும்? behind the door, டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அடுத்தது 39வது கேள்வி, the construction of this building has been going on dash January. இந்த பில்டிங் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜனவரி மாசத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இவர் தான் கோபால் 4 மாசமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி இவங்களும் ஜனவரி மாசத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பில்டிங்க. அப்ப நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு பாயிண்ட சொல்லி அங்க இருந்து இன்னும் இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு என்ன போடுங்க? since. இதே இந்த இடத்துல ஜனவரின்னு கொடுக்காம 8 months 8 மாசமா இந்த வேலை நடந்துட்டு இருக்குன்னு கொடுத்தா என்ன வரணும்? for. அப்ப ஒரு கால அளவை கொடுத்தால் for. ஒரு இங்க இருந்து தொடங்கி இருக்குன்னு ஒரு இடத்த அந்த பாயிண்டர்ல இருந்து கொடுத்தாங்கன்னா அங்க என்ன வரணும்? since. இப்ப இதை வச்சு டென்ஸுக்குள்ள போலாம். since for வந்துச்சுன்னா அங்க நம்ம எதுல எழுதி இருக்கணும்? present continuous, perfect continuous tense, present perfect continuous. சரியா? அதுவும் எழுதி இருக்காங்க பாருங்க. ஓகே. அடுத்து there is a unity in diversity. unity in diversity னா என்னமா? வேற்றுமையில் ஒற்றுமை. இத சொன்னது யாரு? இது உனக்கு இருக்குல்ல ஸ்கூல் புக்ல சோஷியல் சயின்ஸ்ல. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் நாளைக்கு பழமொழி கேட்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழ்ல ஒரு பழமொழியை கொடுத்து அதுல இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டிருந்தாங்க, தமிழ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ்ல கொடுத்துட போறாங்க டிரான்ஸ்லேஷன். சில பழமொழிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான். டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் டைட்னா என்னது? நேரமும் காலமும் யாருக்காகவும் என்ன இருக்காது, வெயிட் பண்ணாது. அதான் வந்து அம்மாங்க பாட்டிங்க பாஷையில எல்லாம் சொல்லுவாங்க, ஐயர் வரைக்கும் வரையும் அமாவாசையில காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன்னா ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது. லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக் பிஃபோர் யூ லீப், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல. ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த பழமொழி இருக்கு. அந்த மாதிரிதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டினா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன வரணும் இங்கன்னா அமாங். சரிங்களா? அமாங் தான் வரணும். ஏன்னா பிட்வீன் அப்படின்னா 2 பர்சன்ஸ்க்கோ இல்ல 2 திங்ஸ்க்கோ இடையில இருந்தாதான் பிட்வீன். நிறைய பேருக்கு நடுவுல சொன்னாங்கன்னா அது அம்மா. அப்ப இந்திய மக்கள் என்பவர்கள் அதிகப்படியான பேர், கிட்டத்தட்ட 121 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. அத்தனை பேருக்கும் நடுவுல என்ன இருக்கணும்? வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும். சோ அமாங் த பீப்புள் அப்படின்னு சொல்லணும். சோ பழமொழி எல்லாம் ஞாபகமும் வச்சுக்கோங்க, அதோட ரொம்ப முக்கியம். நாளைக்கு கேட்டு போறாங்க, அதுக்கு தான் சொல்லிட்டேன் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு. அடுத்தது fill in the blanks with suitable preposition phrase given in the bracket. Many tourists visited Ooty dash heavy rains. அதாவது நிறைய பேர் ஊட்டிக்கு வராங்களாம், நிறைய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஊட்டிக்கு. ஏண்டா ஊட்டிக்கு வராதீங்க, நீங்க கார்ல வரும்போது மழை சரிய போகுது, மணல் சரிய போகுது, யாரும் ஊட்டிக்கு வராதீங்க, அதிகப்படியான மழை ஊட்டியில பெஞ்சிட்டு இருக்குன்னு நாங்க அவ்வளோ சொல்றோம். சொல்லியும் வந்துகிட்டே இருக்காங்கன்னா இங்க என்ன போடலாம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இருந்தும் கூட, அதிகப்படியான மழை இருந்தும் கூட many tourists என்ன பண்றாங்க? ஊட்டிக்கு விசிட் பண்றாங்க. அப்ப இன்ஸ்பைட் ஆஃப். அடுத்து 42வது கேள்வி, டேஷ் காந்திஜி அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ். அஹிம்சை என்பது, அதாவது இம்சனா கொடுமை, அஹிம்சை என்பது என்னது? கொடுமைப்படுத்தாம அன்பை வாரி வழங்குதல். அதுதான் அவர் சொல்றாரு. அஹிம்சை என்பது என்னது? இன்ஃபைனைட் லவ், அதிகப்படியான அன்பை வந்து தெளிக்கிறது, ஊத்துறது. அப்ப காந்திஜியின் பார்வையில் அஹிம்சை என்பது என்னது? இன்ஃபைனைட் லவ்னு சொல்றாங்க. அப்ப அக்கார்டிங் டு காந்திஜி, அவ்வளவுதான். அக்கார்டிங் டு காந்திஜி அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ். இதெல்லாம் இது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் क्वेश्चन. வரீங்களா? டக்குன்னு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படியே மைண்ட மாத்துங்க, டக்குன்னு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஸ்டான்லி will inform you later. ஸ்டான்லி வந்து உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார்? இன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்ப இந்த யூ முன்னாடி வரணும், எல்லாத்துலயும் யூ தான் இருக்கு. ஸ்டான்லி பின்னாடி வரணும், பை ஸ்டான்லின்னு வரணும். பை ஸ்டான்லி பை ஸ்டான்லி பை ஸ்டான்லி பை ஸ்டான்லி. ஓகே, எல்லாமே வருது. ஆனா ஃபைனல் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவேன், ஏன்னா அங்க லேட்டர் இல்ல. சரி, இப்போ இது ரெண்டுத்துல என்னன்றத பாப்போம். வில் இன்ஃபார்ம்னு வந்துச்சுன்னா குட் இன்ஃபார்ம்னு மாத்தணுமா? ஆமா, மாத்தணும். பிச்சிடுவேன். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல வில்ல குட்டா மாத்த சொல்லிருக்கேன்.
டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல தான் வில்ல ஹுட்டா மாத்தணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல வில்லாவே தான் இருக்கணும். ஆனா பக்கத்துல யாரை சேர்த்துக்கணும்? பிஏ சேர்த்துக்கணும். அப்ப வில் பீன் இருக்கிற இவன் தான் கரெக்ட், மத்த எல்லாரும் எலிமினேட்டட். அவ்வளவு முடிஞ்சிச்சு. நீங்க மறுபடியும் குழப்பிக்காதீங்க. வில்லு ஹுட்டா மாறதெல்லாம் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல கிடையாது. அடுத்து 44 நல்ல ஒரு கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்கிலீஷ் ரூல்ஸ் தெரியாதவெல்லாம் செத்து போயிடுவான், அடி வாங்குவான். இப்ப பாருங்க, மை கிராண்ட் ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ் இஸ் 1943. 1943 வருஷம் எங்க தாத்தா தாண்டா இந்த வீட்டை கட்டினாரு அப்படின்னு சொல்றான். அப்ப பில்டுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பில்டே முதல்ல அதுக்கு என்ன டென்ஷன் தெரியாது. அது என்ன டென்ஷன் கண்டுபிடிச்சாதான் இந்த வர்பு 3 மாத்தவே முடியும். ஓகேவா? பில்டு அப்படின்ற வார்த்தை வர்பு 2. அப்போ பில்டு தான் ஒரிஜினல் வார்த்தை, வர்பு 1. அப்போ வீட்டை கட்டினார், கட்டினார், பில்ட். அப்ப இது பாஸ்ட் டென்ஸ், இதுதான் பிரசன்ட் டென்ஸ். அப்ப இங்க கொடுத்திருக்கிறது தெள்ள தெளிவா தெரியுது பாஸ்ட் டென்ஸ்னு. அப்ப எனக்கு சென்டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ் ரீடைன் ஆகணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பொறுத்தவரை ரீடைன் தி டென்சஸ். அப்ப என் டென்ஸை நான் ரீடைன் பண்ணணும், அப்பவே தக்க வச்சுக்கணும். அப்ப பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். வாஸ் வரணுங்க கண்டிப்பா. ரெண்டுத்துல வாஸ் இருக்குங்க, இஸ் வராது, ஏன்னா பிரசன்ட். இங்க வாசும் இல்ல இஸ்ஸும் இல்ல, அதனால தூக்கு. இப்ப இது ரெண்டுத்துல தான் ஆன்சர். இப்பதான் புண்ணியமா ரொம்ப யோசிப்பான். பில்டு வர்பு 1, பில்ட் வர்பு 2. அப்ப எனக்கு வர்பு 3 தெரியாதா சார்? நீங்க தான் நிறைய சொல்லிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஈடி சேர்த்தா வர்பு 3 வந்துற போது அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோ, சாம்பார் ஆப் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பில்டட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. பில்ட், 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 அவ்வளவுதான். அதுதான் வர்பு 3. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன். யோசிச்சு பண்ணுங்க. வைக்கணும்னு நினைச்சா, சிக்க வைக்கணும்னு நினைச்சா எப்படி வேணா சிக்க வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து 45 ரிப்போர்ட்டட் ஃபார்ம் கேக்குறேன். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் டக்குன்னு எலிமினேட் பண்ணுங்க பார்க்கலாம். she said the horse died in the night. அவ சொன்னா அந்த குதிரை நைட்டு தான் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு. செட் மட்டும் தான் இருக்கு. செட்டு இருந்துச்சுன்னா தான் டோல்டா மாறணும், ஏன்னா உள்ள இருக்கிறது ஸ்டேட்மெண்ட். இங்க டோல்ட் அப்ப வர வேண்டிய ஆப்ஷனே இல்ல. ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டட். அடுத்தது the horse died in the நைட்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கொடுத்திருக்கக்கூடிய டை என்னன்னா பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? அப்ப பாஸ்ட் வந்துச்சுன்னா அது என்னவா மாறணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறணும். அப்ப இங்க அப்படியே பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கு. இங்க தான் had died ன்னு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளவு முடிஞ்சிச்சு. 46 he said to me I am fine. அவன் என்கிட்ட சொன்னா அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப செட்டுன்னு வந்துச்சுன்னா டோல்ட் வரணுமா? போடு, ரெண்டு கேன்சல். டோல்டு 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 டோல்டு. இப்போ I am fine, I am fine அப்படின்னு சொல்றாங்க. am அப்படினாலே அது பிரசன்ட் டென்ஸ். am is are எல்லாம் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. am is are எல்லாமே பிரசன்ட். அப்ப பிரசன்ட் என்னவா மாறணும்? பாஸ்டா மாறணும். அப்போ இங்க isே தான் பிரசன்ட்லயே இருக்கு. அப்ப இவனும் வர மாட்டான். பாஸ்ட், that he was fine. முடிஞ்சிச்சு. 47 I wrote I will visit tomorrow. நான் எழுதுனேன், நான் நாளைக்கு வருவேன்னு எழுதுனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்துலயும் I wrote தான் இருக்கு. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. I will visit tomorrowன்னு சொல்றாங்க. இங்க வில்லு தான் என்னவா மாறணும்? ஹுட்டா மாறணும். அப்ப வில்ல எங்க ஹுட்டா மாத்திருக்காங்கன்னா ரெண்டு இடத்துல ஹுட்டா மாத்திருக்காங்க. அப்ப முடிஞ்சுச்சா? இவங்க ரெண்டு பேருக்கு அதை ஓவர். சரிங்களா? டுமாரோன்றது டுமாரோவே வருமா? இது அட்வர்ப். இதெல்லாம் என்ன மாறும்? நெக்ஸ்ட் டேன்னு மாறும். அப்ப the next day இவன் தான் இருக்கான். முடிஞ்சிச்சு, இவனும் அவுட். முடிஞ்சிச்சு. ஓகேவா? 48 எக்ஸ்பான்ஷன். எம்ஆர்ஐ, என்ஆர்ஐ உங்களுடைய பயாலஜி முதல் கொண்டு படிச்சிருப்பீங்க. மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். அவ்வளவுதான். ஏ மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். ஓகேவா? அடுத்து 49 ஐசியூ. ஐசியூனா என்னதுமா? இன்டென்சிவ் கேர் யூனிட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டென்சிவ் சர்க்யூட் யூனிட் எல்லாம் போடாதீங்க. கேர் பண்ணிப்பாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட். திடீர்னு இமிடியேட் கேர் யூனிட் உள்ள கூட்டு போனோடனே ஐசியூக்குள்ள அனுப்புறாங்கல்ல, உடனே இமிடியேட்டா அனுப்புறாங்கன்னு போட்டுற போறீங்க. இமிடியேட்லாம் இல்ல, இன்டென்சிவ் கேர் யூனிட். பிளெண்டட் வேர்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சிச்சுவேஷன் பிளஸ் காமெடி. ஒரு சிச்சுவேஷன்ல நீ பண்ணக்கூடிய காமெடியை வந்து இதெல்லாம் நம்ம ஊர்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவே அமெரிக்கால எல்லாம் பொறுத்த வரையும். அப்ப சிச்சுவேஷனையும் காமெடியும் சேர்த்தா என்ன வரும்னா சிட்காம். அவ்வளவுதான். நல்ல ஒரு கொஸ்டின். சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய சிட்டை எடுத்துட்டாங்க, காமெடியில எடுக்கக்கூடிய காம் எடுத்துட்டாங்க. இதான் சிட்காம். சிட்காம் ஷோஸ்ல அமெரிக்கால ஃபேமஸ். அதுதான். அடுத்தது மோட்டார் பிளஸ் பெடல். எல்லாருக்குமே தெரியும். மோட்டார் பிளஸ் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு மோட்டல். மோட்டார் பிளஸ் பெடல் கிவ்ஸ் மொபெட். ஓகேவா? சீக்கிரமா போயிடலாம். இன்னும் 20 கொஸ்டின் தான். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. நவுன் பிளஸ் வர்பு ஃபார்ம்ல. அதாவது எனக்கு ஒரு காம்பவுண்ட் வேர்ட் சூஸ் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்ட் நவுனாவும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய வேர்ட் வர்பாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. போலாமா? பின்னாடி இருந்து போலாம். பேக்கிங்னு வந்துச்சுனால அது என்னது? ஜெரன். சோடா நவுன். அப்ப இது ஜெரன் பிளஸ் நவுன். அப்ப இவன் இல்ல. இது ஜெரன். பெல்லு அகைன் நவுன். அப்ப இவனும் இல்ல. நோட்டு, நோட்டும் நவுன். புக்கு, புக்கும் நவுன். அப்ப நவுன் பிளஸ் நவுன். இவனும் இல்ல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இவன் தான்.
புக்ன்றது நவுன், மார்க்ன்றது verb. ஏன்னா ஒரு புக்ல நீ ஒரு விஷயத்தை இப்படி மார்க் பண்ற அப்படின்னா அது என்ன பண்ற, ஏதோ ஒரு வேலையை செய்யல. அப்ப மார்க்ன்றது verb. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புக் பிளஸ் மார்க். அடுத்தது which can be placed after safe. சேஃப்க்கு அப்புறம் எதை பிளேஸ் பண்ணலாம்னு கேக்குறேன். சேஃப் சேர், சேஃப் கார்ட், சேஃப் ஷாப், சேஃப் வேன். சொல்லும் போதே நல்லா தெரியுது சேஃப் கார்ட் தான் அழகா இருக்கு. சோ சேஃப் கார்ட், பத்திரமா வச்சுக்கோ, சேஃப் கார்ட் பண்ணிக்கோ. Fill in the blank with correct homophone. Homophoneல fill பண்ண சொல்றாங்கமா. I am not dash to drink soda. உன்னை நான் சோடா குடிக்க விட மாட்டேன். இந்த சோடா குடிக்கிறதுல தப்பா, சரக்கு அடிக்க விட மாட்டேன்னா கூட நல்லது. சோடா குடிக்க விட மாட்டாங்களாம். அப்ப I am not allowed. ஓகேவா? இந்த allowedனா இப்ப நான் கத்தி கத்தி எடுக்கறல அது allowed. சத்தமாக, ரொம்ப சத்தமாக பேசுறது வந்து allowed. allowedனா அனுமதிக்கிறது. I am not allowed to drink soda. அடுத்தது I have dashed the movie already. இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்பா அப்படின்னு சொல்றீங்களா? பார்த்துட்டேன். அப்ப ஏற்கனவே பார்த்துட்டேன்னா இந்த சீனை ஏற்கனவே பார்த்துட்டேன்னு வராது. சீன் அண்ட் சீன், இந்த சீன் தான் கரெக்ட். சி, I have already seen this movie. சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? playing chess is my hobby ன்னு சொல்றாங்க. நான் ஃபைனைட் verb எதை இங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. playing chess is my hobby அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2+ verb இங்க இல்ல, வெறும் பிளேயிங் தான் இருக்கு. அப்ப verb கூட ing இருக்கிறதுனால அது gerund. ஏன் சார்? செஸ்ன்றது நவுன் தானே சார், அந்த நவுன்ற கேமுக்கு முன்னாடி பிளேயிங் இருக்குல்ல சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கதான் யோசிக்கணும். நவுனை உயர்த்தி கூறினால் தான் அது அட்ஜெக்டிவா மாறும். இங்க அந்த நவுனை அவன் முன்னாடி விளையாடுறான்னு சொல்றான். விளையாடுறதுன்றது ஒரு செயல் தான். இந்த இடத்துல நான் இந்த பிளேயிங்க இல்லாம செஸ் இஸ் மை ஹாபின்னு யாராவது சொல்ல முடியுமா? செஸ் விளையாடுறதுதான் என்னுடைய பழக்க வழக்கமே தவிர செஸ் இஸ் மை ஹாபின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப பிளேயிங் இஸ் a gerund form. சரிங்களா? அடுத்தது 57. fill in the blank with correct infinitive. infinitive னு சொல்லிட்டா 2+ verb வரணும். 2+ verb எங்க இருக்கு? இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. to generate. solar energy is used to generate electricity. அவ்வளவுதான். 58 சீக்கிரம். fill in the blank with suitable gerund form னு சொல்றாங்க. dash is my favorite hobby னு சொல்றாங்க. shopping gerundனாலே verb கூட ing இருக்கணும். அப்ப shopping is my favorite hobby. முடிஞ்சிருச்சு. 59வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? articles. Studying in dash university will give you a lot of exposure. அதாவது இந்த யூனிவர்சிட்டியில நீ படிச்சனா உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னை பத்தி எக்ஸ்போஷர் வந்து நிறைய தெரியும்னு சொல்றாங்க வெளியே. இப்ப இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றது என்னன்னா இங்க யூ இருக்கு, அதனால ஆன் போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இட்ஸ் அண்ட் வவல் சவுண்ட் இருக்கணும், வவல் லெட்டர் இருக்க கூடாது. வவல் லெட்டர் இருந்தாலும் ஆன் போடக்கூடாது, வவல் சவுண்ட் இருந்தாலும் ஆன் போடணும். அப்ப யூனிவர்சிட்டி யூ இப்படிதான் நீங்க சொல்லுவ. தமிழ்ல எழுதி பாருங்க யூ, இது வந்து ஒரு உயிரெழுத்தா? உயிரெழுத்து இல்ல. அப்ப உயிரெழுத்து இல்லன்னா இங்க தான் போடணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, புரியுதா? யூனிவர்சிட்டி தான். அடுத்தது I have completed dash MBA degree. நான் MBA டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இங்க வந்து M இருக்க ஆ போட்டுடலாமா நினைப்பீங்க. சூப்பர், நல்லா பண்ணுங்க. MBA எழுதி பாருங்கன்னு சொன்னேன். MBA இப்படிதான் எழுதுவீங்க. அப்ப இங்க தொடக்கிறது என்னது? உயிரெழுத்துல உயிரெழுத்து ஓசை. இங்கதான் என்ன போடணும்? ஆன். அப்ப இதுதான் இங்க ட்விஸ்ட். இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா யுனிவர்சிட்டிக்கு ஆன் வராது, ஆனா MBAக்கு ஆன் வரும். சரிங்களா? இத வச்சு பார்த்து கரெக்டா பண்ணிக்கோங்க. 61 fill in the blank with suitable conjunctions. He had no money. அவன் கிட்ட பணம் இல்ல. dash he was prepared to help me, but he was prepared to help me. ஆனா எனக்கு அவன் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படின்னு சொல்றதை விட இங்க ஒரு முக்கியமான விஷயம் நல்லா இருக்கு. he had no money. அவன் கிட்ட பணம் இல்ல, இருந்த போதிலும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்? ஹெட். ஓகேவா? பட்டை விட இங்க என்ன ஹெட் தான் சூப்பரா பொருந்தும். he was prepared to help me. சரிங்களா? அடுத்தது dash I was walking on the street, I found a wounded dog. ஓகேவா? நான் வந்து தெருவுல நடந்துட்டு இருக்கும் போது அடிப்பட்ட ஒரு நாயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. since I was walking, while I was, since வராது, while I was walking in the street, while நான் வந்து தெருவில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது நான் ஒரு அடிப்பட்ட நாயை பார்த்தேன். while அந்த சமயம் whileனா அந்த சமயம் அர்த்தம். சரிங்களா? அந்த சமயம் நான் ஒரு நாயை பார்த்தேன். pay attention to your work, you will not make a mistake. உன் வேலையில கண்ணும் கருத்துமா இரு, அப்பதான் நீ தவறு பண்ண மாட்ட. அப்ப pay attention to your work dash you will make mistakes, though you will not make mistakes. ஓகேவா? or you will not make mistake. pay attention to your work so that you will not make mistake. so that நல்லா பாத்துக்கோங்க. pay attention to your work, உன் வேலையில கவனமா இரு, அப்பதான் நீ என்ன பண்ண மாட்ட, இது பண்ண மாட்ட. so that அது அப்போதான். ஓகேவா? அப்போதான் நீ தப்பு பண்ண மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதனால
so that வரணுமா. அடுத்து 64 conditional classes. If you go out now, dash நீங்க வந்து விட்டுட்டு இருக்கேன். இப்ப நீ தான் இந்த சென்டென்ஸையே ஃபில் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அப்ப if கிளாஸ்ல என்ன இருக்குன்றத பாருங்க. if you goனா என்னதுமா verb 1. verb 1 இருந்துச்சுனா என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட்ல இருக்கு. அப்ப டெஃபினட்டா இங்க ஃபியூச்சர் வரணுமா? ஃபியூச்சர்ல இருக்க கூடிய ஆப்ஷன் பாருங்க. could வராது, should வராது. அப்ப B ஆப்ஷன் தான். you will get wet in the rain. if you go out no, இப்ப நீ வெளிய போனா கண்டிப்பா என்ன பண்ணுவ? மழையில நனைஞ்சிடுவேன்னு சொல்றாங்க. you will get wet in the rain. சரிங்களா? அப்ப அங்க பிரசன்ட் இருக்கு, பிரசன்ட் வச்சு இங்க ஃபியூச்சர் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். 65வது கேள்வி. if I won the lottery, I dash by all the famous supercars. நான் லாட்டரியை கண்டு வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிச்ச எல்லா காரையும் வாங்கி போட்டுருவேன். அவ்வளவு ஆசை கார் மேல சில பேருக்குலாம். if I won the lottery, I dash by all the famous supercars. நல்ல கார் எல்லாம் வாங்கி போட்டுருவேன். ஆனா இங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இங்க என்ன இருக்கு? ஜஸ்ட் past tense. won அப்படின்னா என்னது? past tense. ஏன்னா win won. சரிங்களா? அப்ப past tense தான் இருக்கு. அப்ப past tense தான் இங்கேயும் வரணும். சிம்பிள் பாஸ்ட்ல வந்தா போதும். சோ could டே முடிஞ்சிச்சு. could buy, I would buy all the famous supercars. could have எல்லாம் போட கூடாது. இங்க would have வந்துச்சுனா இங்க bought இருக்கணும், அங்க had plus one இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க had one இருந்தாதான் இங்க would have bought னு வரணும். சரிங்களா? அப்ப இதுவே ஒரு ட்விஸ்ட். 65ல இன்னும் 5 क्वेश्चन தான் முடிச்சிடலாம். இந்த क्वेश्चन 66வது क्वेश्चन. ஒரு செத்தான் சேகர்ன்ற மாதிரி இந்த இடத்துல would have வச்சிருந்தா நிறைய பேர் இது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் ஆப்ஷன் அப்படி கொடுக்கல. he would have died ன்னு கொடுத்திருந்தா தப்பு. இப்படி வரக்கூடாது. ஏன்னா நீங்க தானே சார் சொன்னீங்க had plus verb 3 சார். ஏன்னா takeன்றது verb 1, tookன்றது verb 2, takenன்றது verb 3 தானே சார். கரெக்ட்டா தானே சார் சொல்றீங்க? அப்ப had plus verb 3 தானே சார் இங்க இருக்கு. அப்ப had plus verb 3 இருந்தா இங்க வர சென்டென்ஸ்ல would have plus verb 3 தானே சார் வரும்னா முதல்ல சென்டென்ஸை படிச்சு பாருங்க. சென்டென்ஸே இங்க மீனிங்க மாத்தி விட்டுரும். if they had taken him to the hospital sooner, அவங்க ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போனாங்கன்னா அவன் செத்து போயிடுவான். ஏன்டா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா குழைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் உன்னால முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவன் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா அவன் செத்து போயிடுவானா? அப்ப you would have died ன்னு வரும். அப்போ if they had taken him to the hospital sooner, he would not have died. புரியுதா? சி ஆப்ஷன் தான் இங்க வரணும். அவனை எந்த அளவுக்கு முன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறியோ அவன் இறக்க மாட்டான். he would not have died. இந்த இடத்துல நான் இருக்க போய் ஆப்ஷன் இப்படி செட் பண்ணிட்டேன். இதுவே அங்க எடுக்கிற கிரிமினல்ஸ் யாராவது எடுத்து இந்த இடத்துல he would have died, he would not have died னு வச்சாங்கன்னா சார் had plus verb 3 சொல்லிருக்காரு, அதனால நீங்க would have plus verb 3 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ற போறீங்க. புரியுதா சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்டென்ஸை வச்சு மீனிங் கொஞ்சம் மாறிடுது. அவனை ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமாக அழைத்து சென்றால் அவன் சாக மாட்டான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர செத்துருவான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? 67 ரிலேட்டிவ் ப்ரோனவுன்மா. கடைசி ஒரு 2 क्वेश्चन 3 क्वेश्चन வரும்னு நினைக்கிறேன். பார்த்தலாம், முடிச்சலாம். அனிதா dash went to Chennai, stayed in the hotel அப்படின்னு சொல்றாங்க. அனிதா dash went to Chennai, stayed in the hotel. அனிதாவுக்கு பக்கத்துல தான் dash இருக்கா. அப்ப ஒரு பர்சன் பக்கத்துல dash இருந்தா who, whom, whose னு வரணும். சோ இவங்க 3 பேருமே இருக்காங்க. அப்ப which மட்டும் எலிமினேட் பண்ணுங்க. சோ அனிதாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய dash இது முதல்ல என்ன சொல்லுதுன்றத சென்டென்ஸ் மீனிங்க கன்வே பண்ணுங்க. அனிதா சென்னைக்கு போய் அவ ஹோட்டல்ல தங்கனா. இவ்வளவுதான் சொல்றேன். அப்ப உடையன்லாம் வரல. அப்ப who's-உம் வராது. அப்ப இங்க வந்து அனிதா dash went, டேஷுக்கு பக்கத்துல வெண்ட் இருக்கு. வெண்ட்ன்றது என்னதுமா? ஒரு verb. verb இருந்தா என்ன போடணும்? who. அப்ப அனிதா who went to Chennai, stay in the hotel. அடுத்தது this is the hospital dash I was born அப்படின்னு சொல்றாங்க. இதுதான்ப்பா நான் பிறந்த ஹாஸ்பிடல்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹாஸ்பிடல்ல தான் நான் பிறந்தேன்னா ஹாஸ்பிடல் என்பது ஒரு பிளேஸ். பிளேஸ் இருந்துச்சுனா என்ன போடணும்? where I was born. முடிஞ்சிச்சு. பாம்பே. வாங்க இன்னும் 2 கேள்விதான் முடிஞ்சிரும். ஓகே. the climate of the city dash mild and pleasant most of the time. அதாவது சிட்டின்னு சொல்லுங்க, ஊட்டின்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. the climate of the city, அந்த சிட்டினுடைய கிளைமேட் எப்பவுமே எப்படி இருக்குமா? மைல்டாவும் பிளசண்டாவும் இருக்கும். ரொம்ப அமைதியாவும் ரொம்ப மென்மையாவும் இருக்குமா ரொம்ப நாளா. அப்ப இது மாதிரி ஒரு ஜெனரலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான நாட்களில் அப்படிதான் இருக்கும். அப்படி அங்க போனாலே ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப நாளாவே அப்படிதான் இருக்கும் அப்படின்னாலே இதை நீங்க எழுத வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுனா போதும். இது ரெகுலரா நடக்கக்கூடியது இல்ல. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுனா போதும். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதும் போது the climate of the city, ஒரு சிட்டினுடைய கிளைமேட்டை பத்தி பேசுறாங்க. அப்ப சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க கண்டினியூஸ்ல இருக்கக்கூடிய உங்க 2 பேரும் எழுத முடியாது. இஸ் ரிமைண்ட் அப்படின்னு வரவே வராது. சோ அங்க என்ன போயிட்டாங்க? ரிமைன்ஸ். ஸ்கூல் புக் क्वेश्चन மா இது ரிமைன்ஸ். ஓகேவா? the climate of the city remains mild and pleasant most of the time. Last and final question. Arshini dash her mother in making rangoli in the yard for last 1 hour. கடந்த 1 மணி நேரமா முற்றத்துல கோலம் போடுறதுக்கு அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அர்ஷினி. இதுதான் இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு விவரிக்குது. அர்ஷினி her mother in making rangoli in the yard. யார்ட்னா என்னது? முற்றம்.
பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இதை படிச்சிருப்பீங்க. எனக்கு என்னன்றதை இப்ப கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இங்க கொடுத்துட்டேன். இதனுடைய ஆப்போசிட் இங்கிலீஷ் என்னன்றதை நீங்க சொல்லணும் ஃபார் லாஸ்ட் 1 hour. இங்க ஃபாரின் கொடுத்துட்டேன்னா since and foreign வந்திருக்கு. அப்போ since and for வந்துச்சுன்னா maybe the sentence will be written in present perfect or present perfect continuous, past perfect எதுனா எழுதலாம். சோ இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் present perfect continuous தான் கொடுத்திருக்காங்க. so has been helping, has been helping. சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதாங்க கொஸ்டின்ஸ். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா ஓவரால் கொஸ்டின்ஸுமே ரிவிஷன் பண்ணிருக்கேன் இந்த 4 பார்ட் வீடியோல. சோ நீங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்திருப்பீங்க. சோ ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் நினைச்சு பயப்படாதீங்க, பயப்படாம எழுதுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களை தேடி வரும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.